மதுரை மாட்டுத்தாவணி பேருந்து நிலையத்திற்கு எதிரில் அரசு வேலைவாய்ப்பிற்கான போட்டித் தேர்வுகளுக்கு பயிற்சி அளிப்பதில் புகழ்பெற்று விளங்கும் கல்வி நிறுவனம் நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் பேங்கிங் கல்வி நிறுவனமாகும். இக்கல்வி நிறுவனத்தின் சிறப்பினை இன்றைய நிகழ்ச்சியில் நேயர்களுக்கு வழங்குகிறோம். இக்கல்வி நிறுவனத்தின் நிர்வாக இயக்குனர் திரு பி. வெங்கடாச்சலம் அவர்களை தற்சமயம் நேயர்களுக்கு அறிமுகம் செய்கிறோம். புதிய தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுடைய பெயர் வெங்கடாச்சலம். நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் பேங்கிங் என்ற பயிற்சி மையத்தினுடைய நிர்வாக இயக்குநராக உள்ளேன். கிட்டத்தட்ட ஒரு 12 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த பயிற்சி மையத்தை நான் மதுரையில் துவங்கினேன். இதற்கு முன்பாக என்னை பற்றி கூற வேண்டுமானால் என்னுடைய பள்ளி படிப்பை பெரம்பலூரில் உள்ள ஹான்ஸ் ரோவர் பள்ளியில் துவங்கினேன். பிறகு என்னுடைய இன்ஜினியரிங் படிப்பை நாகப்பட்டினத்தில் உள்ள இஜிஎஸ் பிள்ளை இன்ஜினியரிங் கல்லூரியில் என்னுடைய இன்ஜினியரிங் படிப்பு பிடெக் கெமிக்கல் இன்ஜினியரிங் முடித்தேன். பள்ளி படிப்பு படிக்கும் பொழுதே எனக்கு மிகுந்த ஆர்வம். பள்ளி பாடத்தை விட போட்டித் தேர்வுகளில் எப்படி வெற்றி பெற வேண்டும், பொது அறிவு புத்தகங்கள் படிப்பது, இதெல்லாம் ஒரு சிறு வயதிலிருந்தே எனது தந்தையிடம் என்று கற்றுக்கொண்டேன். திரும்பி அப்புறம் கல்லூரி சேர்ந்த பிறகும் என்னோட கல்லூரி படிப்பை காட்டிலும் இது மாதிரி பொது அறிவுகளில் தான் என்னுடைய நாட்டம் இருந்தது. அதனால தான் இன்ஜினியரிங் துறை முடித்த உடனேயே சென்னையில் உள்ள அரசு போட்டித் தேர்வு பயிற்சி மையம் ஒன்று அண்ணா நகரில் செயல்பட்டு கொண்டிருந்தது. அது தமிழகம் முழுவதும் ஆயிரக்கணக்கான மாணவர்கள் அது தேர்வு எழுதி ஒரு என்ட்ரன்ஸ் மாதிரி செலக்ட் பண்ணி தான் ஒரு 200 பேர் மாணவர்களை சூஸ் பண்ணுறாங்க. அது மாதிரி ஒரு தேர்வு எழுதி ஒரு 200 மாணவர்கள் ஒருவராக ஒரு 2 ஆண்டு இது மாதிரி மீண்டும் மீண்டும் தேர்ந்தெடுத்து அந்த அரசு போட்டித் தேர்வு பயிற்சி மையத்தில் பயிற்சி எடுத்தேன். பிறகு பெரம்பலூரில் உள்ள அரசு வேலைவாய்ப்பு அலுவலகம் ஒன்று செயல்படுகிறது. அங்கு தன்னார்வ பயிலும் மட்டம் அப்படின்னு ஒரு மாணவர்கள் படிக்கிறதுக்காக அரசே ஏற்படுத்தி எல்லா வேலைவாய்ப்பு அலுவலகத்திலும் அந்த பயிற்சி வைத்திருக்காங்க. அங்க சென்று படிக்க ஆரம்பித்தேன். அங்கு நான் பயின்ற முறையை பார்த்து அங்குள்ள மாணவர்களுக்கெல்லாம் ஒரு குழுவான மாணவர்களுக்கு என்னை ஒரு டீச்சிங் பண்ற மாதிரி ஒரு கான்செப்டுக்கு கொண்டு வந்தாங்க. டீச்சிங் சொல்லித்தர சொன்னாங்க ஒரு சின்ன மாணவர்களுக்கு, குறைவான மாணவர்களுக்கு. அங்க நான் டீச்சிங் எடுக்கும் முறையை பார்த்துட்டு நிறைய மாணவர்கள் மேலும் ஊக்குவித்து அதிகமான மாணவர்களுக்கு நீங்க கோச்சிங் எடுத்தா என்ன அப்படின்னு சொல்லி நானும் அங்க படிக்க தான் உட்கார்ந்துருந்தேன். பட் ஆனா அந்த குழு விவாதத்துல என்னுடைய பிரசன்டேஷன், அந்த வே ஆஃப் பிரசன்டேஷன் மெத்தடை பார்த்துட்டு போர்டே ஒரு செட் பண்ணி நீங்க டீச்சிங்கே எடுத்து காமிங்கன்னு சொல்லி அங்க அரசு அந்த வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் எனக்கு ஒரு மோட்டிவேஷன் கொடுத்தாங்க. அது நாளடைவில் எப்படி ஆயிடுச்சுன்னா எனக்கு டீச்சிங் ரொம்ப பிடித்து போனதுனால் நான் பின்பு ஒரு தனியார் பயிற்சி மையத்திலே 2004ஆம் ஆண்டு ஒரு ஓராண்டு காலம் பணிபுரிந்தேன். அது கிடைத்த ஊக்கம், இந்த நம்மளால தனியா இன்னும் எவ்வளவு சேவைகள் செய்ய முடியும் என்ற ஒரு எண்ணத்துல பாத்தீங்கன்னா 2005ஆம் ஆண்டு மதுரையில நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் பேங்கிங் என்ற ஒரு பயிற்சி மையத்தை சிம்மக்கல்லியில் நான் ஏற்படுத்தினேன் தனியாகவே. இந்த பயிற்சி மையம் ஏற்படுத்துறதுக்கு என்னோட சென்னையில படித்த நண்பர்கள் நிறையவே ஹெல்ப் பண்ணாங்க. இன்னைக்கு என்னோட படித்த அந்த மாணவர்கள் எல்லாம் இன்னைக்கு அவங்கலாம் பாத்தீங்கன்னா இன்னைக்கு அரசு வேலைவாய்ப்புகள் உயர்ந்த பதவிகளில் இன்னைக்கு இருக்காங்க. ஆனாலுமே கூட என்ன இது மாதிரி ஒரு டீச்சிங்காவே நல்ல ஒரு சர்வீஸ் பண்ண வாய்ப்பு அதிகமா கிடைக்குது எங்களை காட்டிலுமே. அதனால இந்த துறையை நீ கண்டினியூ பண்ணு அப்படின்னு சொல்லி அவங்க கொடுத்த ஒரு ஊக்கம், அதனால தனி ஆளாகவே 2005ல் ஆரம்பிக்கிறதுக்கு எனக்கு மிகவும் ஒரு நம்பிக்கை கிடைச்சது. அவங்களும் நிறைய ஒரு சப்போர்ட்டிவாகவும் இருந்தாங்க. நிறைய ஒரு மாடல் கிளாஸஸ் எடுத்து கொடுத்தாங்க, டெமோ கிளாஸஸ் எடுத்து கொடுத்தாங்க, மோட்டிவேஷன் கிளாஸஸ் மதுரையில் எனக்காக நிறைய ஒரு ஹெல்ப் பண்ணாங்க. இதனால பார்த்தீங்கன்னா மாணவர்களுக்கு அதிகமான மாணவர்கள் செலக்ட் ஆக ஆரம்பிச்சாங்க. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா நிறைய ஆசிரியர்கள் நானே இங்கே உருவாக்குனேன். அதுக்கப்புறம் மேலும் நிறைய ஆசிரியர்கள் இங்கே நியமனம் செஞ்சேன். இன்னைக்கு பார்த்தோம்னா ஒரு 35க்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள்லாம் இங்கே பணிபுரியக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு ஒரு நிறுவனம் கொஞ்சம் வளர்ந்துருக்கு 2005ல இருந்து. ஐம் சபிதா, ஐம் ஃப்ரம் மதுரை. நான் இந்த கோச்சிங் கிளாஸ் சேரக்கு முன்னாடி நிறைய யோசனைகள்லாம் இருந்தது. எங்க போய் எந்த கோச்சிங் கிளாஸ்ல போய் படிக்கலாம்னு சொல்லிட்டு என்னோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்ல நிறைய விசாரிச்சேன். அவங்க எல்லாமே சொன்னது NIB தான். ஏன்னா இங்க பாஸ் பண்ணி நிறைய பேர் கிளியர் ஆகி கவர்மெண்ட் ஜாப்ல இருக்காங்க. ஸோ அது மூலியமா நான் இங்க வந்த அப்புறம் தான் தெரிஞ்சது தனியா உட்காந்து ப்ராக்டிஸ் பண்றதை விட ஒரு கைடன்ஸோட ப்ராக்டிஸ் பண்றது நல்ல அச்சீவ்மெண்ட் இருக்குன்னு சொல்லிட்டு அதே மாதிரி எங்க கிளாஸஸ் வர ஆரம்பிச்சேன். ஈச் அண்ட் எவ்ரி ஸ்டாஃப் எல்லாருமே அவங்களோட எவ்வளோ பெஸ்ட்டை கொடுக்க முடியுமோ அவ்வளோ ட்ரை பண்ணுவாங்க. நாங்க தான் படிக்க வரோம், பட் ஆனா அவங்க எங்களுக்கு ஹோம் ஒர்க்ஸ் பண்ணிட்டு வருவாங்க. டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின்ஸ் எடுத்துட்டு வருவாங்க. நெக்ஸ்ட் கிளாஸ்க்கு உண்டான கொஸ்டின்ஸ் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வருவாங்க. அதுவே கொஞ்சம் இதாக தான் இருந்தது. குரூப் டிஸ்கஷன் டெய்லி நாங்க பண்ணுவோம். எல்லா சப்ஜெக்ட்டுமே நாங்க கான்சென்ட்ரேட் பண்ணுவோம். கண்டிப்பா அச்சீவ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் எக்ஸாம்ஸ்ல நாங்களும் எங்களது கிளியர் பண்ணுவோம். காற்றோட்டத்துடன் கூடிய விசாலமான வகுப்பறைகளில்
மாணாக்கர்களுக்கு நன்கு தேர்ந்த ஆசிரியர்களின் மூலம் தரமான கல்வி போதிக்கப்படுகிறது. இதுக்கப்புறம் 2015ஆம் ஆண்டு நவம்பர் 22ல மாட்டுத்தாவணி பேருந்து நிலையம் எதிரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 மாடிகள் கொண்ட ஒரு தனி ஒரு கட்டிடத்தையே ஒரு சொந்தமாக இன்னைக்கு நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் பேங்கிங்காக உருவாக்கியிருக்கோம். இது மெயினாக உருவாக்குனதுக்கு காரணம் என்னன்னா, நாங்கள் சிம்மக்கல்ல இருந்தபோது ஒரு 5-6 இடங்களில் தனித்தனி இடங்கள்ல கட்டிட வசதிகள் காணப்படும். இதெல்லாம் ஒருங்கிணைக்கவே முடியாது. ஸ்டூடெண்ட்டுக்கு நிறைய செய்யணும்னு ஆசைப்பட்ட முடியல. ஆனால் இப்போ இந்த ஒருங்கிணைந்த மையம் இப்போ மாட்டுத்தாவணி எதிரில் கொண்டு வந்தனால அவங்களுக்கான அனைத்து வசதிகளும் இந்த ஒரே இடத்துல கொண்டு வரதுக்கு எனக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இப்போ ஏற்படுத்தியிருக்கு. இனி வந்து ஒரு போட்டித் தேர்வுக்கு பயிற்சி எடுக்கக்கூடிய மாணவர்கள்லாம் வெகு விரைவிலே ஒரு பயிற்சியில் சேர்ந்த குறைந்த காலகட்டத்திலேயே அனைவருக்கும் வேலை அப்படிங்கிறது தான் என்னுடைய லட்சியம். குட் மார்னிங், ஐம் ஆர் சத்யா. லோக்கலைட் தான், நான் மதுரையில இருந்து தான் வரேன். ஆக்சுவலி என்ஐபி பற்றி எப்படி தெரிஞ்சதுன்னா, மதுரைன்னு பொறுத்த வரைக்கும் பேங்கிங் இன்ஸ்டியூட்டில் எதாவதுனாலும் ஒரே ஒரு பேர் என்ஐபி மட்டும்தான் சொல்லிட்டு இருந்தாங்க. வீட்டிலேருந்து 1 இயர் ட்ரை பண்ணியும் ஐ குடன்ட் கிளியர் அவுட் த எக்ஸாம். அதனால இப்போ என்ஐபி சேர்ந்து இப்போ 2-3 months தான் ஆகுது. இப்போ எஸ்பிஐ கிளர்க் எக்ஸாம் எழுதுனதில் ப்ரிலிம்ஸ் பாஸ் ஆகிட்டேன். ஸோ இட் வாஸ் லைக் ஒன்லி 2லேருந்து 3 மார்க் மட்டும்தான் மிஸ் பண்ணேன். அக்யூரசி 90% இருந்துச்சு. கிளாஸ் லெவல் பார்த்தீங்கன்னா எல்லா சப்ஜெக்ட்ஸும் வந்து தனித்தனியாக ப்ரொஃபஸர்ஸ் வந்து நடத்துகிறாங்க. ஃபார் இங்கிலீஷ்க்கு இன்னும் நல்ல கைடன்ஸ் இருக்குது. இங்கிலீஷ்க்கு ப்ரொஃபஸர் வந்து நல்லா இருக்குது. மேக்ஸுக்கு எல்லா சப்ஜெக்ட்ஸ்க்கும் தனித்தனியாக மேக்ஸுக்குன்னு மட்டும் இல்லாமல் ஒரு டாபிக்ஸ்க்கும் ஒரு டீச்சர்ஸ் வந்து எடுக்கிறாங்க. அண்ட் தென் ரீசனிங், ஜிகே, ஜென்ரல் அவேர்னஸ்க்கும் ப்ராக்டிஸ் தராங்க. மாணாக்கர்களின் கல்வி மேம்பாட்டிற்கான அனைத்து வகையான நூல்களும் ஏராளமாக அமையப்பெற்றுள்ளன. மாணாக்கர்களின் அறிவு பசிக்கு ஈடு கொடுக்கும் வகையில் அளவிற்கு அதிகமான நூல்கள் இந்நூலகத்தில் அமைந்துள்ளன. மாணவர்கள் தங்களது அறிவாற்றலை மேம்படுத்த இந்நூலகம் மிகவும் பயனுள்ளதாக அமைந்துள்ளது. மதுரையில மிக குறைந்த கட்டணத்துல மாணவர்கள் எளிமையா வந்து பயன்படுற மாதிரியும் அனைவருக்கும் அரசு வேலை அப்படிங்கிற ஒரு குறிக்கோளுடன் ஒரு குறைந்த கட்டணத்துல பண்ணிட்டு இருக்கேன். பொருளாதாரத்தில் பின்தங்கிய மாணவர்களுக்கு இலவசமாக ஒரு மாதிரி தேர்வு மாதிரி நடத்தி அவங்களுக்கு ஃபுல்லாவே ஃப்ரீ கோச்சிங்கே பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஒரு 4 மாத முழு கோச்சிங் பயிற்சியை நாங்க ஃப்ரீயா கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இப்போ கூட நடந்துட்டு இருக்கு, வங்கி தேர்வுக்கு நடந்துட்டு இருக்கு, டிஎன்பிசிக்கு இது மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கோம். என் பேர் ஆர் வெங்கடேஷ் பாபு, மதுரையிலேருந்து வரேன். 2015 பிப்ரவரி மாதம் என்ஐபியில் பேங்க் எக்ஸாம்ஸ் இருந்தேன். 2014 என் ஃப்ரெண்டு இங்கே ஜாயின் பண்ணி எக்ஸாம் கிளியர் பண்ணனால அதுக்காக ஜாயின் பண்ணேன். அதுக்கப்புறம் 3 months கிளாஸ் இருந்துச்சு. அதுக்கப்புறம் அடுத்து 7-8 months வந்து ரூரல் பேங்க்கு அப்புறம் எல்ஐசி எல்லாத்தையும் கிளியர் பண்ணோம். ஃபுல்லாக இங்கே இருக்க ஸ்டாஃப்ஸோட கைடன்ஸ்னால தான் கிளியர் பண்ணோம். என் பேர் அபிராமி, ஒத்தக்கடையிலேருந்து வரேன். வில்லேஜ்லேருந்து வரோம். என்ஐபின்னு கேள்விப்பட்டு வந்தோம். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நாங்கள் ஒரு 6 months வந்து படித்தோம். அதுக்கப்புறம் வந்து எனக்கே நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. அதுக்கப்புறம் ஸ்டடி ஹால் கொடுத்து சார் ப்ரொவைட் பண்ணாங்க. நல்லா படிச்சுட்டு இருக்கோம். ஒவ்வொரு எக்ஸாம்லேயும் மார்க் இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே தான் வரோம். இங்கே வர ஸ்டாஃப்ஸும் நல்லா ஹெல்ப் பண்ணுறாங்க, நல்லா அட்வைஸும் கொடுக்குறாங்க. இன்னைக்கு ஒரு 50 பேர் 100 பேர்னு வச்சு கிளாஸஸ் ஆரம்பிச்சு இன்னைக்கு ஆண்டிற்கு ஒரு 3000-லேருந்து 5000 மாணவர்கள் இங்கே பயிலக்கூடிய அளவுக்கு ஒரு கல்லூரி போலவே செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. அதுக்கு இங்க இருக்கக்கூடிய நிர்வாகிகள் மற்றும் என்னுடன் பணிபுரியக்கூடிய ஆசிரியர்கள் தான் அதுக்கு மிக முக்கிய காரணம். ஏன் அப்படின்னா டீச்சிங் நிறைய இடத்துல பண்ணி தராங்க, கோச்சிங் பயிற்சி மையங்கள்லாம் இருக்கு. இங்க நம்மள்ட்ட என்ன அப்படி ஸ்பெஷல் அப்படின்னா, ஒரு மாணவர்களும் அவங்களையே நாங்கள் படிக்க வைக்கிறது தான் இங்கே உள்ள ஒரு ஸ்பெஷல். சொல்லி கொடுத்து அப்படியே மனப்பாடம் பண்ணுங்க அப்படின்னு இல்லாமல் சுயமாகவே அவங்கள படிக்கக்கூடிய அந்த ஆர்வத்தை நாங்கள் ஏற்படுத்தி கொடுக்குறோம். எப்படி தனியாக படிக்கணும், ஒரு போட்டித் தேர்வு நோக்கில் நம்ம எப்படி தயார்படுத்துறது அப்படிங்கிறது தான் எங்களுடைய இங்கே ஆசிரியர்களுடைய எல்லா ஆசிரியர்களுடைய மோட்டிவேஷன். நல்ல ஒரு வாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸோட இங்கே எல்லா ஃபேக்கல்ட்டி இருக்கிறதுனால ஒவ்வொரு ஃபேக்கல்ட்டினுடைய எக்ஸ்பீரியன்ஸும் ஸ்டூடெண்ட்டுக்கு ரீச் ஆகிறதுனால அது ஈஸியாக மாணவர்கள் அதை ஃபாலோ பண்ண முடியுது. இப்போ இந்த புதிய கட்டடத்தில் ஒரு அனைத்து வசதிகளும் இப்போ இங்கே துவங்கியிருக்கோம். ஒரு தனி கட்டிடம், எந்த விதமான சரௌண்டிங் நாய்ஸ்லாம் இல்லாமல் ரொம்ப அமைதியான சூழலில் மாணவர்கள் படிக்கிற மாதிரி ஒரு வகுப்பறைகள் இருக்கு. மிக காற்றோட்டமான வகுப்பறைகள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேலும் மாணவர்களுக்காக இப்போ வந்து நிறையா ரெக்கார்டிங் கிளாஸஸ், வீடியோ கிளாஸஸ் எல்லாம் ப்ரொஜெக்டர் மூலம் போடுறதுக்கு இப்போ ரெடி பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் கம்ப்யூட்டர் லேபில் ஃபுல்லாக 24/7 கம்ப்யூட்டர் லேப் ஒர்க் அவுட் பண்ணி பார்க்குற மாதிரி வங்கி தேர்வு மாணவர்களுக்கு ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேலும் 24 நேரமும் படிக்கக்கூடிய வசதியை ஏற்படுத்தி கொடுத்துட்டோம் மாணவர்களுக்கு. 24 hours இப்போ படிச்சுக்கிட்டு இருக்காங்க. இரவு நேரத்தில் இப்போ ஆசிரியர்களே நியமிக்கலாம்னு சொல்லி ஒரு ஐடியா பண்ணியிருக்கோம்.
அதனால நைட்லயும் கூட கிளாஸஸே தொடங்குற மாதிரி ஒரு பிளான் இருக்கு. அதனால இது மேலும் சிறப்பாக வரும்பொழுது மாணவர்களுடைய வெற்றி இன்னும் எளிதாகும். இதுக்கெல்லாம் காரணம் மெயினா உடன் பணிபுரியக்கூடிய ஆசிரியர்களுடைய ஒத்துழைப்பு மற்றும் இங்க நிர்வாகிகள், இன்ஸ்டியூட்ல போயக்கூடிய நிர்வாகிகள் இதெல்லாம் நிறைய ஹெல்ப் பண்றாங்க. அதுமாதிரி நண்பர்கள் வட்டமும் எனக்கு இன்னும் மேலும் மேலும் ஊக்கத்தை அளிச்சு நல்லா இது மாதிரி பண்றதுக்கு நிறைய பண்றாங்க. என் பேர் அலமேலு சோபனா. நான் நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் பேங்கிங்கில் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸராக இருக்கேன். ப்ளஸ் ஆல்சோ பேங்க் எக்ஸாம்ஸுக்காக ட்ரைனிங் எடுக்கிறேன், மேக்ஸ் அண்ட் ரீசனிங். ஆக்சுவலாக மோட்டிவ் ஆஃப் நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் பேங்கிங்கே எல்லாருக்கும் கவர்மெண்ட் ஜாப் வாங்கி தரது தான். ஸோ இப்போ வர ஒவ்வொருத்தருக்குமே பேங்க்குன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதோட பேஸ் சிலபஸே 10th சிலபஸ் தான் இருக்கும் மேக்ஸ் அண்ட் ரீசனிங்கில். ஸோ இங்கே வந்ததும் பார்த்தீங்கன்னா நாங்கள் மேக்ஸுக்குன்னு ஒவ்வொரு தனித்தனி பர்டிகுலர் ஸ்டாஃப்ஸ் இருக்காங்க, அதுக்கேற்ற மாதிரி கோச்சிங் இருக்குது. ஒரு கன்வென்ஷனல் மெத்தட்னா அதை எப்படி சால்வ் பண்ணணும் கன்வென்ஷனலாக, அதுக்கு 15 minutes ஆகும். அந்த வே ஆஃப் ப்ராசஸும் சொல்லிடுவோம். இன்னொன்று, எந்த மேக்ஸ் ப்ராப்ளமாக இருந்தாலும் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் 10th சிலபஸ் தான். எல்லாருமே 10th கிராஸ் பண்ணி தான் வந்திருப்போம். ஃபார்முலாஸ்லாம் தெரியாத ஃபார்முலாஸ்லாம் இல்லை, நம்மளே ஆட்டோமேட்டிக்காக ஒரு ஒன் டைம் ரெஃப்ரெஷ் பண்ணால் போதும். பட் இங்கே என்ன பண்ணணும் அப்படின்னா ஆப்ஷன் வச்சு அதை ட்ரை பண்ணலாமா, இல்லை வேறு எதுவும் மெத்தடாலஜிஸ் இருக்கா, ஆப்ஷனை வச்சு போகிறது எப்படி, இதுதான் நம்மளுக்கு மேஜராக தேவை. ஸோ அதில் லேகாக இருக்கிறவங்களுக்கு தான் இங்கே நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம். தட் இஸ் த மெயின் மோட்டிவ். எகைன் ரீசனிங்னு பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் இன்டெலிஜென்ஸ் பார்ட். ஸோ அது வந்து யார் வேணால் இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். நம்ம சிறுவர் மலரில் ஒரு விடுகதையை சால்வ் பண்ணுறதுக்கு ஈக்குவல் தான் அது. ஸோ அது எப்படின்ற ட்ரிக்ஸை நாங்களே சொல்லி கொடுத்துருவோம், எங்கேருந்து ஆரம்பிக்கணும், எப்படி முடிக்கணும்னு. ஆனால் ரீசனிங்க்கு ஒரு புதிரை சால்வ் பண்ணுறது மட்டும் இங்கே ப்ளஸ் கிடையாது. இங்கே என்ன மெயின் அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த புதிருக்கு எப்படி விடை அளிக்கணும் அதுவும் முக்கியம். அதாவது வே ஆஃப் ஆன்சரிங்னு சொல்லுவோம், அந்த வே ஆஃப் ஆன்சரிங்கும் முக்கியம். எப்படி ஆன்சர் பண்ணுறோன்றது தான் ரீசனிங். ஸோ மேக்ஸுக்கு ரீசனிங்க்கு ஷார்ட்கட்டோ இல்லை கன்வென்ஷனலாக சால்வ் பண்ணுற மெத்தடையோ தாண்டி வே ஆஃப் ஆன்சரிங் தான் பேங்க் எக்ஸாம். அண்ட் அதர் ப்ளஸ் பாயிண்ட்ஸ் இங்கே இங்கிலீஷ், கம்ப்யூட்டர் அண்ட் ஜென்ரல் அவேர்னஸ். இங்கிலீஷ், கம்ப்யூட்டர், ஜென்ரல் அவேர்னஸில் யாருமே வீக்குன்னு சொல்ல முடியாது, எல்லாருமே ஸ்ட்ராங் தான். ஸோ அப்படி இருக்கிறப்ப இங்கே அதை என்ன பண்ணணும்னா மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் கொஸ்டின் அட்டன் பண்ணுறதுக்கு என்ன வழி, அதுதான் நாங்கள் ஹெல்ப் பண்ணுறோம். எகைன் எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே பெஸ்ட் பார்ட்னு ப்ரிஃபர் பண்ணுறது இங்கே ஸ்டடி ரூம் தான். ஸோ அந்த குரூப் ஒர்க் அப்படிங்கிறதான் நாங்களும் பிலீவ் பண்ணுறோம், டீம் ஒர்க்கை தான் நாங்களும் நம்புகிறோம். ஸோ அந்த டீம் ஒர்க் தான் எங்களோட ஸ்டூடெண்ட்ஸுக்கு நாங்கள் ப்ளஸ்ன்னு நினைக்கிறது. எகைன் அந்த ஸ்டடி ரூம் வந்து ரொம்ப எங்கள் இன்ஸ்டியூட்டில் ப்ரொவைட் பண்ணதை வச்சு நிறைய சப்போர்ட் பண்ணுது எங்கள் ஸ்டூடெண்ட்ஸுக்கு. எகைன் 24/7 7 டேஸும் 24 மணி நேரமும் இருக்கிறனால இன்னும் அது அவங்களுக்கு அடிஷ்னல் பெனிஃபிட் தான் எங்கள் ஸ்டூடெண்ட்ஸுக்கு. ஸோ அதுதான் பெரிய ப்ளஸ் இன் அவர் நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் பேங்கிங். மை நேம் இஸ் தீபா. ஐ எம் கம்மிங் ஃப்ரம் காரியாபட்டி. ஃபஸ்ட்டு நான் பேங்கிங்க்கு ப்ரிப்பேர் பண்ணோம் அப்படின்னு பேங்கிங் ஃபீல்டுக்கு என்ஐபி தான் பெஸ்ட்டு, அங்கே தான் கோச்சிங் நல்லாயிருக்கு அப்படின்னு சொன்னாங்க. மேக்ஸ் அப்படின்னு எடுத்துட்டோன்னா இண்டிவிஜுவலாக ஒவ்வொரு யூனிட்ஸ்க்கும் ஷார்ட்கட்ஸ் எல்லாம் நிறைய கைட் பண்ணாங்க. ரீசனிங்லாம் வந்துட்டு நிறைய சம்ஸ் எங்களை சால்வ் பண்ண வச்சாங்க. ப்ளஸ் அவங்களே ட்ரிக்ஸ் எல்லாம் எப்படி ஃபாலோ பண்ணணும் எல்லாமே அவங்களே கைட் பண்ணாங்க. இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் கிராமட்டிக்கல் எரர்ஸ், காம்ப்ரிஹென்ஷன் பற்றி எல்லாமே டீட்டெயிலாக அவங்களே சொல்லி கொடுத்தாங்க. அந்த கிளாஸ் போனப்போ எங்களால் பேங்க் எக்ஸாம் பாஸ் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை கிடைச்சிது. ப்ளஸ் கோச்சிங் முடிச்சதுக்கப்புறம் ஸ்டடி ரூம் வந்து சாரே அலாட் பண்ணி கொடுத்தாங்க எங்களுக்கு. கண்டிப்பாக கவர்மெண்ட் ஜாப் போயிடுவோம் அப்படின்ற ஒரு நம்பிக்கை எங்கள் என்ஐபி வந்ததுக்கப்புறம் இருக்குது. என்னோட பேர் ஆர் பிரபுதேவா. மதுரையில் ரொம்ப பெஸ்ட்டான இன்ஸ்டியூட்னு சொன்னாங்க. ஆனால் வந்து சேர்ந்தப்புறம் அந்த இது ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டுன்னு சொன்னாங்க. ஃபஸ்ட்டு டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 நான்-என்ட்ரி போஸ்ட் எழுதினேன். அதில் வந்து ரொம்ப கம்மியாக தான் வந்தேன், ரொம்ப அப்செட்டாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு கிளாஸ் எடுத்து இம்ப்ரூவ் பண்ண 4 months வந்து கிளாஸ் எடுத்தாங்க. அதில் ரொம்ப இம்ப்ரூவ்மெண்ட்டு நல்லா இருந்துச்சு. இப்போ நம்ம கல்வி நிறுவனத்தில் பார்த்தீங்கன்னா ஆண்டுக்கு ஒரு தடவை ஒரு 3000 to 4000 மாணவர்கள் வரை இன்னைக்கு படிச்சுட்டு இருக்காங்க நம்ம நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் பேங்கிங் பயிற்சி மையத்தில். இது டிஎன்பிசி எக்ஸாம், பேங்க் எக்ஸாம், போலீஸ் எக்ஸாம், டிஇடி அனைத்து தேர்வுகளுக்குமே பயிற்சி நடந்துகிட்டு இருக்கு. இதில் ஆண்டுதோறும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1500 to 2000 மாணவர்கள் இன்னைக்கு அரசு வேலை வாய்ப்புகள் இன்னைக்கு இருக்காங்க. இன்னைக்கு நம்முடைய மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் இது மாதிரி இந்த 6 மாவட்டங்களில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எந்த ஒரு அரசு அலுவலகம்னாலும் ஒரு குறைந்தது ஒரு 4 முதல் 5
நமது நிறுவனத்தில் படித்த அரசு ஊழியர்கள் இல்லாத ஒரு அரசு நிறுவனம் கூட இருக்காது. அரசு நிறுவனங்கள், தமிழக அரசு நிறுவனங்கள் அன்ற வங்கிகள் எல்லா பேங்க்லையுமே பார்த்தீங்கன்னா நம்ம 6 மாவட்டத்துக்குள்ள அனைத்து வங்கிகளிலும் 1 அல்லது 2 ஊழியர்கள் நம்ம நேஷனல் இன்ஸ்டியூட்ல படித்த மாணவர்கள் தான் இன்னைக்கு எல்லாமே பணிபுரிஞ்சிட்டு இருக்காங்க. இதெல்லாம் நம்ம நிறுவனத்துக்கு ஒரு பெருமையான விஷயம். இந்த வெற்றி விகிதம் ஆண்டுதோறும் அதிகரிச்சுட்டு தான் இருக்கு. அதுக்கான வசதிகளை, வேலை வாய்ப்புகளை நாங்களும் அதிகரித்துக்கிட்டே இருக்கோம். இது மேலும் தொடர்றதுக்கு நாங்கள் அதிகமான முயற்சி எடுத்துக்கிட்டு இருக்கோம். ஒரு தேர்வை எதிர்கொள்ளக்கூடிய முறைகளை நன்கு தெரிந்து கொள்ள வேண்டும். இது மாதிரி தேர்வை எழுதணும்னு நல்லா தெரிந்து கொண்டா அனைத்து மாணவர்களுக்குமே போட்டித் தேர்வு, அரசு வேலை வாய்ப்பு என்பது அனைவருக்கும் கிடைக்கக்கூடிய ஒன்று தான். அதை முழுமையாக பயன்படுத்தினா எல்லாருமே தேர்வில் வெற்றி பெறலாம். அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி. கல்வி என்பது அறிவு, நல்லொழுக்கம், நுட்பத்தகைமை என்பவற்றை கற்றலையும் கற்பித்தலையும் குறிக்கும். இக்கல்வியானது திறன்கள், தொழில்கள், உயர் தொழில்கள் என்பவற்றோடு மனம், நெறிமுறை, அழகியல் என்பவை சார்ந்து வளர்ச்சியையும் இலக்காக கொண்டு அமையப்பெற்றுள்ளது. இத்தகைய பெருமை வாய்ந்த கல்வியினை செம்மையாக, சிறப்பாக, பொறுப்புணர்வுடன், சேவை உள்ளத்தோடு வரியோரும் வளம் பெற வானம் தொட பெரும்பங்கு வகிக்கின்றது இக்கல்வி நிறுவனம்.